ஓட்டக்கால்னா பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காயின் வித் ஹோல், அதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நோ யோர் காயின்ஸோட செக்ஷனில் இந்த ஓட்டக்கால்னாவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். 1943 47 வரைக்கும் மிக குறுகிய காலம் இந்த ஓட்டக்கால்னா பயன்பாட்டில் இருந்தது. இது எல்லாமே இந்த காலனான்னு சொல்லுவோம், ஓட்டக்கால்னான்னு சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சொல்வழக்கு ஏற்ற மாதிரி போவோம். ஆனால் இதோட டினாமினேஷன் பார்த்திங்கன்னா 1 பீஸ், PICE, பைசா கிடையாது, PICE. இது ஒரு 3 வகையாக இந்த நாணயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. இதில் ஒரே ஒரு கிரீடம் இருக்கும் மேலே. இந்த கிரீடம் 3 வகையான கிரீடங்கள் இருக்கும். அதாவது ஹை க்ரௌன், ஃப்ளாட் க்ரௌன் அண்ட் ரவுண்ட் க்ரௌன். இதில் மின்ட்டுன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா பாம்பே, கல்கட்டா, லாகூர் அண்ட் பிரிட்டோரியா. பாம்பே, கல்கட்டா தெரியும் உங்களுக்கு, இந்தியாவில் இப்போ உள்ள இந்தியாவுக்குள்ளே இருக்குது. லாகூர்ன்றது தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள லாகூர் மின்ட். பிரிட்டோரியா மின்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நாணயம் அடித்து அந்த 1943 மாத்திரம், அந்த ஒரு ஆண்டு மாத்திரம் சவுத் ஆஃப்ரிக்காவில் அடித்து இங்கே பயன்பாட்டுக்குள்ள நாணயம். இந்த ஃப்ளாட் ரவுண்டு க்ரௌன், ஃப்ளாட்டு ஹை ரவுண்ட் க்ரௌனே மிக வித்தியாசமாக இருக்கும். இதில் ஒரு சாதாரணமாக நம்ம ஓட்ட கால்னான்ற கடந்து போகாமல் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த 3 க்ரௌன், அந்த கிரீடத்தில் ஒரு மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதுதான் இந்த நாணயத்துடைய சிறப்பு அம்சம். அதை பற்றியான விளக்கங்கள், ஸ்பெசிஃபிகேஷன், அந்த க்ரௌன் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த காணொலியில் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இதை நீங்கள் பார்க்குறது மூலமாக சாதாரண ஒரு நாணயத்தில், எந்த நாணயமாக இருந்தாலும் சரி, ஒரு நாணயத்துக்கும் அதே மாதிரி உள்ள இன்னொரு நாணயத்துக்கும் சரி, ஒரு இடத்துல அடித்த, அதாவது டை, இப்போ மின்ட்டுன்னு பார்க்குறோம், ஒரு இடத்துல மின் பண்ணுற நாணயமும் இன்னொரு இடத்துல மின் பண்ணுற நாணயமும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டை டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றத அடிப்படை புரிதல் இது இருக்கும். வர காணொலிகளில் இன்னும் கொஞ்சம் ரேரான காயினை பற்றி நீங்கள் பார்க்கும்போது இந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப்